Hello guys, இன்னைக்கு நம்ம பாலிவுட் செலிபிரிட்டி kiara Adavaniயோட வெட்டிங் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம். அவங்க லுக் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. அவங்க பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போலாம் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் ரொம்ப நேச்சுரலாக மேக்கப் போட்டுக்கிறாங்க அவங்களோட வெட்டிங்ஸ்க்கு. ஸோ நானும் அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். வெரி ஸ்கின் லைக் ஃபினிஷ். ஸோ இந்த லுக்கை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். முதல்ல நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் 452 லஷ்ரஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா என் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் செம்ம ட்ரையாக இருக்குது. என்ன ரீசனே தெரில, செம்ம ட்ரையாக இருக்குது. ஸோ நல்லா இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் ஸ்கின்னை நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ தட் ஃபவுண்டேஷன் எல்லாம் நம்ம போடுற ஃபவுண்டேஷன் எல்லாமே ஈஸியாகவே கிளைட் ஆகும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் அப்சார்ப் ஆகட்டும் ஸ்கின்னில். அதுக்குள்ளே நம்ம வந்து லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே சிம்பிளி நாமோட லிப் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா டிங்லி சென்சேஷன் கொடுக்கும், அதே சமயம் நல்லா நரிஷ்டாகவும் வச்சுருக்கோம் லிப்ஸு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங். நெக்ஸ்ட் கலர் கரெக்டருக்கு நான் ஒரு ஆரஞ்ச் லிப் க்ரான் எடுத்துகிட்டு ப்ளூ ஹெவன்லேருந்து என்னோடய கலர் கரெக்டிங் ஏரியா எங்கெல்லாம் எனக்கு ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லா இடத்துலையும் நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைக் ஃபுல்லாக இல்லை, ஓரளவுக்கு லைட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஆரஞ்சு இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வந்து க்ரேஷ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் LA Girlலேருந்து HD Pro கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஸ்கின் லைக் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான். என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இதுக்கு நான் ரெனே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு ஆங்குலர் கான்டூர் ப்ரஷ் இது ஆக்சுவலி. பட் இதை நான் எடுத்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, என்னோடய ஸ்கின் லைக் கலரும் சரி ஃபினிஷும் சரி ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. ஸோ யூஸ்வலி நினைப்போம் நம்ம எல்லோரும் நேச்சுரல் லுக் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து 2-3 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதுன்ட்டு. பட் ஆக்சுவலி குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்கும். பட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பட் அதில் இருக்கிற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறோன்னா அதில் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுப்போம். அப்படி தான் இருக்குமே தவிர நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே ஜாஸ்தி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்கின் லைக் ஃபினிஷாக இருக்குது. இதான் சொன்னேன். நெக்ஸ்ட் கன்சீலர் வந்து நான் என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் தான் எடுத்துக்கிறேன். Maybelline Fit Me எடுத்து எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டூருக்கு வந்து நான் டாஸ்லர்லேருந்து க்ரீம் கான்டூர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த சிசில்ட் ஃபேஸ் வேணும். kiara Adavaniக்கு வந்து நல்ல ஃபேஸ் சிசில்டாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபேஸை சிசில் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு ப்ரஷ் வச்சு என்னோடய நோஸ் கான்டூர் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு கன்சீலரை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் அப்படி போயிட்டுருக்காங்க. ஆலியா பட்டாக இருக்கட்டும், அனுஷ்கா சர்மா கூட அவங்க வெட்டிங்கில் அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ kiara Adavaniயும் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. சரி, ஓகே ஃபைன், நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். எனக்கு எப்படி சூட் ஆகுது நீங்கள் தான் சொல்லணும். பட் ஐ திங்க் இட்ஸ் ஃபைனில். இப்போ கான்டூர் வந்து நான் ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம கான்டூர் அப்ளை பண்ணாமல் எல்லாம் இப்போ இதை செட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து மேட்டிஃபை ஃபினிஷ் ஆகணும். ஏன்னா அவங்களோட ஃபேஸில் ரொம்ப ஷைன் இல்லை. ஸோ நான் இங்கே மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் எடுத்துகிட்டு நான் வந்து கான்டூர் பண்ண ஏரியா எல்லா இடத்துலையுமே என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப பவுடர் எடுத்து கேக்கப் பண்ண விரும்பல, கொஞ்சம் ஆல்வேஸ் லெஸ் இஸ் மோர் அந்த மாதிரி எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஐலாஷஸை நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து என்னோடய நேச்சுரல் ஐப்ரோஸ் தான் நான் ஃபாலோ பண்ணி ஃபில்லின் பண்ணிக்க போகிறேன். இது வந்து VOB ஒரு ஐப்ரோ கிட் கேக் இருக்குல்ல, கேக் ஐப்ரோ பவுடர், அது வச்சு நான் ஃபில்லின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஷேடோவுக்கு நான் வந்து இந்த மாதிரி வார்ம் ப்ரௌன் எடுத்து க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. ஐ லுக் ரொம்ப சிம்பிள். அகேன் மேட் ஃபினிஷ், பீச்சிஷ் ப்ரௌன், ஒரு ப்ரௌன் ஃபினிஷ், வார்ம் ப்ரௌன் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அப்படியே லைட்டாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் க்ரீஸ் ஏரியாவில். ஸோ அந்த ஒரு ஷேடு மட்டும் வச்சு ஸோ க்ரீஸில் கொஞ்சம் எவ்வளோ டெஃபினேஷன் வேணுமோ அதுக்கு அளவுக்கு எடுத்து வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பீச்சிஷ் கலர் அண்ட் ப்ரௌன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி
ஒரு சாஃப்ட் ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு என்னோடய லிட் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட ஐ லுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுதான் ரீக்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காராக்கு வந்து நான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காரா கைஸ். இது சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் வந்துட்டேன் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கலாமா அப்படின்ட்டு. பட் ஓகே, இந்த லுக் ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்ட்டு நான் மஸ்காரோட முடிச்சிட்டேன். பட் இந்த மஸ்காரா எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்ச மஸ்காரா எனக்கு இது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா வால்யூமைசிங்காக உங்கள் லேஷஸ் செப்பரேட் பண்ணி அழகாக காட்டும். ஸோ ஒரு முடி விடலை, எல்லா முடியும் பிடிச்சி கோட் பண்ணியாச்சு மஸ்காரா வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் டைட் லைனிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் ஐலைனர் எதுவுமே வைக்கல, எனக்கு ரொம்ப பேராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் டைட் லைனிங்காச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டைட் லைனிங் பண்ணிட்டு லோவர் வாட்டர் லைன்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் கண் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டெஃபினிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ சுகர் பேலட்லேருந்து அந்த ப்ரான்சர் ஷேடை எடுத்துகிட்டு க்ரீம் கான்டர் பண்ணல, அதை செட் பண்ணுறதுக்கு பவுடர் கான்டர் யூஸ் பண்ணி நான் இப்போது அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஹைலைட்டர் ஷேட் எடுத்து லைட்டாக எங்கெல்லாம் ஆல்ரெடி ஷைன் இருக்கோ அங்கே மட்டும், நான் ப்ளஷ் எதுவுமே அப்ளை பண்ணல. அவங்க பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. ஸோ லிப்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்லட் டில்பரிலேருந்து பில்லோ டாக் இந்த பியூட்டிஃபுல்லான பிங்க் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணேன். பட் அவங்க இது லிப்ஸில் கொஞ்சம் பீச் ஷேடும் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ஈவா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த பீச் ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய சென்டர்ஸில் அப்ளை பண்ணி நான் ரெண்டையும் பிளெண்ட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதான் என்னோடய ஃபினிஷ் லுக் கைஸ். எப்படி இருக்குது இந்த லுக் அப்படின்றது சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரை எனக்கு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை.